விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ட்ரைகான் எல் சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது வந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தணும், இதோட பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ட்ரைகான் எல் இது வந்து ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிங்க. இங்கிலீஷில் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கெமிக்கல் இருக்குன்னா ட்ரைகான்டனால் 0.1% EW ஃபார்மேட்டில் இருக்குங்க. இந்த ட்ரைகான்டனால் மருந்தை நம்ம பயிர்களில் பயன்படுத்தும் போது நம்ம பயிர்களில் குளோரோஃபில் சிந்தசிஸை அதிகரித்து தாவரங்கள் நல்லா கருகருன்னு பசுமையாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. தாவரங்களில் பக்கவாட்டு கிளைகளை அதிகரிக்கிறதுக்கும் இலையோட சைஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ட்ரைகான்டனால் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தனக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்து தாவரங்கள் எடுத்துக்கிறதுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ட்ரைகான்டனால் மருந்தை பயன்படுத்தும் போது செடிகளில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து உதிர்வதை தடுத்து அதிக அளவு பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே காய்கறி மற்றும் பழவகை பயிர்களில் பயன்படுத்தும் போது காய்கறிகள் வந்து நமக்கு அதிக எடையுடனும் நல்லா வந்து தரமானதும் கிடைக்குதுங்க. இந்த ட்ரைகான்டனால் மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இதோட டோஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கராக்கு 1/4 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் கேனில் ஒரு டேங்குக்கு 25லேருந்து 30 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. கொடி வகை பயிர்களான இந்த சுரக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, வெள்ளரி இந்த மாதிரி பயிர்களில் பயன்படுத்தும் போது ஒரு டேங்குக்கு 25 ml வரைக்கும் பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஏற்படுங்க. இந்த மருந்து கிரானுவல் ஃபார்ம்லேயே வந்து கிடைக்குதுங்க. இதை வந்து கிரானுவல் ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஏக்கராக்கு 5 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த ஸ்டேஜில் பயன்படுத்தலாம்னா பூ பிடிக்கிற ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்திக்கலாம், காய் பிடிக்கிற ஸ்டேஜ்லையும் பயன்படுத்திக்கலாம், நம்ம பயிரோட வளர்ச்சி ஸ்டேஜ்லேயும் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம பயிரோட வளர்ச்சி ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது அதிக அளவு தூர் வெடிக்கிறதுக்கும் சிம்பு வெடிக்கிறதுக்கும் பயிர் வந்து நல்லா களைக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே பூ பிடிக்கிற ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது அதிக அளவு பூ வந்து பிடிக்கிறதுக்கும் பூ வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே காய் பிடிக்கிற ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது காய்கள் வந்து நல்லா சைஸ் விடணும், வெயிட்டு, கலரு, ஷேப் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.